Hi friends, welcome to our channel. First select the working directory specified folder select பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. நியூ டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணிட்டு யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட் எடுத்து விட்டுக்கோங்க. ஃபைல் நேம் கொடுத்துக்கோங்க. யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட்டை யூஸ் செக்கிங் பண்ணிங்கன்னா அது இன்ஜிஸில் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நம்ம எம்எம் யூஸ் பண்ணுறதுனால அதை யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் போங்க. பிளேஸ்மெண்ட்டு, டிஃபைன், ஸ்கெட்ச் பிளேன் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணுங்கள். இப்போ ரெக்டாங்கிள் போகலாம். ஸோ ஆக்சுவல் ரிகவர் டைமென்ஷன் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ ஜூம் டு ஃபிட் கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ டெப்த்து கொடுத்துக்கோங்க. சிமெட்ரிக், ஓகே. ஐசோமெட்ரிக் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் டிங்கிறது ஐசோமெட்ரிக்கு, கண்ட்ரோல் 2ங்கிறது ஷேடட் வித் எட்ஜஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் டிஃபைன் தி ஸ்கெட்ச் பிளான். இப்போ ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்கெட்ச் ட்ரா பண்ணுங்கள். இப்போ ஆக்சுவல் ரிக்வயர்ட் டைமென்ஷன் உங்களுக்கு ட்ராயிங் டைமென்ஷன் கொடுத்துக்கோங்க. ஜூம் டு ஃபிட், சரி டைமென்ஷன் முடிஞ்சு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ டெப்த்து கொடுத்துக்கோங்க. டெப்த்து 10 mm. ஓகே. இப்போ மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் கமாண்டுக்கு போங்க. எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் பிளேஸ்மெண்ட் போங்க. செலக்ட் பண்ணுங்கள். ஸ்கெட்ச் இது பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். இப்போ முதல்ல நீங்கள் சென்டர் லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவல் டைமென்ஷன் கொடுத்துக்கோங்க. 30 அண்டு 50. ஒய் ஆக்சிஸ் 50. சென்டர் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கிள் போங்க. சென்டர் டு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ். ஸோ சென்டர் டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. சென்டரில் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுங்கள். டைமென்ஷன் ஆக்சுவல் வேல்யூ கொடுத்துக்கோங்க. அன்டோல் பண்ணிக்கோங்க. That is not actual dimension. Yeah, that is actual dimension 40. Mm. Yeah, your sketches are almost done. ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ரிப்பு பண்ணுறதில் விட்டுட்டோம். ஸோ எடிட் போங்க. இப்போ ஸ்கெட்ச் ட்ரா பண்ணுங்கள்.
இப்போ வந்து இந்த 2 லைன் வந்து சிமெட்ரி பண்ணுறதுக்கு சிமெட்ரி செலக்ட் பண்ணிக்கோங்க. 2 லைனை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிடிச்சி சென்டர் லைன் செலக்ட் பண்ணிங்கன்னா சிமெட்ரிக் ஆயிரும். இப்போ வந்து டைமென்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ அன்வான்ட் இது வந்து லைன் வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் தி செக்மெண்ட் மூலயமா. ஓகே. ஓகே. ஸோ சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் போங்க. பிளேஸ்மெண்ட், டிஃபைன், ஸ்கெட்ச் பிளே, ஸ்கெட்ச். இப்போ வந்து ஸ்கெட்ச் வந்து ட்ரா பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லைன் ட்ரா பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா லைன் வந்து ரிப்புக்குள்ள ஃபியூச்சருக்கு வந்து நம்ம வந்து லைன் ட்ரா பண்ணுறோம். இப்போ ஸ்கெட்ச் மோட்லேருந்து வெளியே வர்றதுக்கு மவுஸனோட சென்டர் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். இப்போ வந்து டெப்த் கொடுத்துக்கோங்க. ஃபிளிப் தி மெட்டீரியல் டைரக்ஷன். ஓகே. ஐசோமெட்ரிக் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஹோல் கமாண்ட் போயிட்டு இப்போ வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆப்செட் ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. த்ரூ ஆல் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஆக்சுவல் ரெக்யூர்ட் டைமென்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. அகைன் வந்து ஹோல் கமெண்ட் போங்க. த்ரூ ஆல் கொடுத்துக்கோங்க. பிளேஸ்மெண்ட் வாங்க. செலக்ட் பண்ணுங்கள் சர்ஃபேஸை. இப்போ வந்து ஆஃப்செட் ரெஃபரன்ஸ் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சுவல் ரெக்யூர்டு டைமென்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஜாமெட்ரி செலக்ட் பண்ணிட்டு அப்பீரியன்ஸ் போங்க. வியூஸ் அப்பீரியன்ஸ், மோர் அப்பீரியன்ஸ், கலர்ஸ் போங்க. கலர் வீலில் உங்களுக்கு தேவையான கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.